வத்த குழம்புனாவே சூப்பரான டேஸ்ட் கொடுக்குற சுண்ட வத்த குழம்பு. இது இருந்தால் ஒரு பானை சாதம் கூட சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்து பாருங்கள். இந்த வத்த குழம்புனுடைய சுவை அபாரமாக இருக்கும். இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு, புளிப்பு, காரம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் சேர்க்கலாம். ஒருவேளை உப்பு, புளி, காரம் நம்ம ஜாஸ்தியாக போட்டுட்டோம், புளி குழம்புங்கனால புளி அதிகமாக சேர்த்துட்டோம், தவறுதலாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கூட இந்த ஒரு துளி வெல்லம் சேர்க்கும்போது அந்த வத்த குழம்பு பேலன்ஸ் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வெல்லம் கொஞ்சோண்டு சேர்க்கும்போது இந்த வத்த குழம்பு சீக்கிரமாக கெட்டும் போகாது. இந்த வத்த குழம்புல பார்த்திங்கன்னா சுண்டவத்தலினுடைய கசப்பு, துவர்ப்பு, உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு அப்படின்னு எல்லாமே இருக்கும். அட்டகாசமாக இருக்கும். இந்த வத்த குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாமல் 2-3 நாள் வரைக்கும் வச்சிருந்து சாப்பிட்டா கூட அருமையாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. சுண்டவத்தல் உணவில் நிறையா சேர்த்துக்கணும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் செட்டிநாடு பகுதிகளில் சொல்லக்கூடிய இளம் வெஞ்சனம், கூட்டு பொரியல் சூப்பரான காம்பினேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது இளம் வெஞ்சனம் வகையில் சேர்ந்த புடலங்காய் துவட்டல். இந்த புடலங்காய் துவட்டலில் ஒரு சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வதக்கின உடனே ஈஸியாக வெந்துடும், டைமும் சேவ் ஆகும், உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும். புடலங்காயை நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிட்டு, இது நான் கட்டிங் போர்டில் வச்சே காமிச்சிருக்கேன். இதில் உப்பு, மஞ்சள் சேர்த்துருங்க. தேவையான அளவு சுவைக்கு தேவையான உப்பு, மஞ்சளையும் சேர்த்துட்டு நல்லா கசக்கின மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சிட்டு நீங்கள் பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காயில் இருக்கிற சாறு அப்படியே வரும். இந்த பக்குவத்தில் உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா பெசறிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தாளித்து கடுகு, வரமிளகா, உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த புடலங்காயை சேர்த்து வதக்கினீங்கன்னா வதக்கின ஒரு 2 நிமிஷத்தில் சட்டுன்னு வெந்துடும். மலர வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் கடைசியில் சேர்த்துட்டு அப்படியே இறக்கிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. சூப்பரான காம்பினேஷன். வத்த குழம்பு, கெட்டி குழம்பு எதுக்கானாலும் சூப்பரான காம்பினேஷன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சுவை ரசிக்கலாம் வாங்க.